ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துருக்கிற புது வீடு. இன்றைக்கி பர்த்டே. எல்லோரும் பர்த்டேக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன ஸ்பெஷலெல்லாம் கேட்டாங்க. ஒன்றுமே நாங்கள் பண்ணலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 கிஃப்ட்டு வந்துச்சு. அந்த கிஃப்டெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வேறு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எங்கிட்ட டேட்டா இல்லை, நெட் இல்லை, இன்டர்நெட் இல்லை. அதனால் 5 மினிட்ஸ் தான் வந்து இந்த வீடியோ வந்து போட முடியும். சரி, இன்றைக்கி தான் சாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணார். 2 ஜிபி நமக்கு இருக்கும். அந்த 2 ஜிபி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஜிபி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடக்கூடாது, இதுவும் குடிக்கக்கூடாது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. நான் வந்து பயங்கரமாக தூங்கிட்டேங்க. எனக்கு நேற்று பயங்கரமாக அலைச்சல் வேலை. தூங்கிட்டு என்ன அறியாமே நான் தூங்கிட்டேன். எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ரீப்ளை பண்ணிவிட்டு செல்லே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு செல்லு மேலேயே படுத்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு எப்படி எழுந்தேனே தெரில. ஒரு 12:30 தான் எழுந்தேன். மார்னிங் தோசைலாம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. சாம் வந்து மார்னிங்கே வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதுதான் எப்போவே எங்களுக்கு பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சாமுக்கும் இந்த பர்த்டேங்கிற ஒரு விஷயத்தை செலிப்ரேஷன் பண்ணதே நம்ம யூடியூப்பில் இருக்கிற சொந்தங்கள் நீங்கள் தான். ஏன்னா அதுவரை எங்களுக்கு கிஃப்ட்டும் வராது, விஷஸும் வராது, ஒன்றும் வராது. எப்போ யூடியூப் சேனலுக்கு வந்த பிறகு எங்களுக்கு அந்த வாழ்த்து சொல்கிறது, கிஃப்ட் அனுப்புறது எல்லாமே அந்த பர்த்டேனா இப்படி தான் இருக்கும் போல் அந்த ஃபீல் தந்தது யூடியூப்பில் இருக்கிற நீங்கள் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேனல் தொடங்கும் போதே ஒரே நாள் நான் 3 கேக் கட் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காங்கெல்லாம் அப்போ வந்து அன்பாக தேடி வந்து என்னை தேடி வந்து அப்போல்லாம் மெயிலில் மெசேஜ் பண்ணி நான் அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து நின்று எனக்கு கேக் கட் பண்ண ஒரு அனுபவம். 3 கேக் கட் பண்ணியிருக்கேன்னா நாங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன வயசில் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் கட் பண்ணதை விட அதுக்கப்புறமா எப்போவுமே கேக் கட் பண்ணது கிடையாது. அப்புறமா எங்கள் சித்தப்பா இருக்கிறாரு, எங்கள் சித்தியோட ஹஸ்பண்ட், எங்கள் பன்னீர் சித்தப்பா. அவர் வந்து கேக் வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கெல்லாம் அவர் கேக் அவர் தான் 2வது வாட்டி கட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது யாருக்கு பண்ணாரு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்தது கேக் கட்டிங்னா அவங்கெல்லாம் பண்ணதான். எனக்கு வந்து கேக் கட்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு கேக்கே பிடிக்காது. அது மாதிரிலாம் வேறு எது கூட சாப்பிட்டுப்பேன். ஏன்னா கேக் கட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது, சாமுக்கும் பிடிக்காது. என்ன பண்ணுறது? அப்போ நான் இது வந்து சொல்கிறேன், நான் அன்பாக பண்ணதுனால சொல்கிறேன். அப்போ தான் அவங்க அந்த கிஃப்ட்டு கொடுக்குறது, அந்த அன்பை பரிமாறுறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க கிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்டு தான் அவ்வளோ இருக்குது. அவ்வளோ அன்பாக நேசிக்கிற ஒரு குடும்பத்தை ஏஸ்பா எங்களுக்கு தந்தார் யூடியூப் மூலமாக. அதுக்காக ஏஸ்பாக்கு நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் மூலமாக, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் மூலமாக மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அரேஞ்ச் பண்ணணும். அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்குறோம். ஓரளவுக்கு இல்லை, இன்னும் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். வீட்டிலே இல்லைங்க, சுத்தமாக வீட்டில் இல்லை. ஏன்னா டைட்டாக வேலை போயிட்டுருக்கு, ஃப்ரீயாகவே ஆகலை. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சாட்டர்டேலாம் எங்களுடைய வண்டி ஸ்லிப்பாகி பைபாஸில் இப்படி வண்டி ஜம்ப் ஆகி போய் 2 வீலரில் சாமும் நானும் உயிர் பொழைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரிலாம் ஏஸ்பா எங்களை காப்பாற்றினார். என்னுடைய கால் சண்டே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் எங்களுடைய சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது என்னுடைய கால் வந்து வண்டியும் கேட்டுக்கு நடுவில் கால் மாட்டிக்கிச்சு. நான் பயங்கரமாக கத்திட்டேன். அது மாதிரி நிறைய ஆபத்துலேருந்து ஏஸ்பா எங்களை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்காரு. என்னுடைய பர்த்டே சாட்சி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கேன். இந்த வருஷமும் இது இருக்கட்டும்ன்ட்டு ஆண்டவர் விட்டுட்டார். அந்த திராட்சை தோட்டக்காரனுங்க வந்து எஜமான்கிட்ட சொல்லுவாராம், அவர் வந்து இந்த வருஷம் இந்த கனியை கொடுக்கல, இது அறுத்து தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லும்போது தோட்டக்காரர் சொன்னாராம், இந்த வருஷம் இருக்கட்டும், இதை நான் பழுது பார்த்து சுத்தம் பண்ணி கனி காய் தர இதுதான் நான் மாத்துறேன்னு சொல்லுவாராம். அது மாதிரி எங்களுக்கு இந்த வருஷம் உயிரோடு இருக்கட்டும்ன்ட்டு ஏசுப்பா என்னை வச்சுருக்கிறாரு. அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணி எனக்கே நான் யோசிச்சுக்கிறேன் நம்மளுடைய லைஃப்பை. ஓகேவா? ஏசப்பா ரொம்ப நல்லவர்.
அதுதான் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. 5 நிமிஷம் தாண்டிச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடாத சொன்னார் சாம். ஏன்னா நெட்டு வேறு தேவைப்படுறதுனால. எப்படி இருக்க பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுருக்கோம். நம்ம மொபைலும் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணனே தெரில. எல்லாமே நமக்கு காலை தான் மாறுது. இந்த வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போடலான்னு நினச்சேன், அதுவும் போட முடியல. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது, இந்த வீடை க்ளீன் பண்ணது, எம்டி ஹவுஸ் டூரு எல்லாமே இருக்குது. அதை நான் வந்து சீக்கிரமாக போடுறேன். விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. உங்கள் அன்புக்கு இன்னும் பர்த்டே முடியல, இன்றைக்கி தான் பர்த்டே, ஜூலை 31. ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே நான் அதை நினச்சி பார்ப்பேன், பர்த்டே வரும்போதெல்லாம் எல்லோரும் நமக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஒவ்வொரு வருஷம் நமக்கு போயிருக்குன்னு அதை நினச்சி பார்ப்பேன். அந்த ஃபீலிங்கே வந்து ரொம்ப தனி. அதான் நீங்கள்லாம் வந்த பிறகு தான் அதோடைய பிறந்த நாளோடைய அர்த்தமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நான் சொல்லலாம். அது வர தெரியல, அது எங்களுக்கு தோணலை. ஓகேங்க, பாய் பாய் பாய். விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி, பாய். நியூ கிரியேஷனோட முடிப்போம். லைக் கொடுத்துருங்கப்பா, நெட்டே இல்லை, கஷ்டப்பட்டு வீடியோஸ் இது கூட ஷேர் பண்ணுறோம். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இருக்கிற மொபைல் டேட்டாவில் எடுத்து டப்பா மொபைலை வச்சு வீடியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து ஏதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன்ட்டு வெளிப்படுத்துறதுக்கும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எஸ்ஐயா 43:19 இதை வச்சு தான் நம்ம சேனல் பேரே உருவாச்சு, நியூ கிரியேஷன் 21.5. ஓகே, அதனால் லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். லைக் கொடுத்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்றைக்கி தெரில, இன்றைக்கி எங்கேயாவது வெளில போனால் ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் எடுத்து நீங்கள் சாம் போடுவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்கிறது பழைய வீடியோ, அதை எடுத்து கண்டிப்பாக போடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. பாய் பாய், தேங்க்யூ, லவ் யூ காய்ஸ், and thank you my God Jesus. Bye bye.